கொங்கோவில் தீவிரமடையும் எபோலா வைரஸ். கொங்கோவில் கடந்த மே 15 முதல் பரவ தொடங்கிய புதிய எபோலா அலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 1759 உயர்ந்துள்ளதுடன் இதுவரை 600 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. வாள்வெட்டு குழுவினர் இருவர் 3 வாள்களுடன் கைது. மட்டக்களப்பு ஆரைம்பதியம் 3 பேரை வெட்டிவிட்டு தப்பியோடிய பொதுமக்களை அச்சுறுத்தி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த மட்டக்களப்பு ரவுடி குழுவை சேர்ந்தவர்களே காத்தாங்குடி போலீசாரால் அதிரடி கைது. சுற்றுலா வருவாயின் புதிய சாதனை. 1.5 மில்லியன் டாலரை கடந்த இலங்கை. இதுவரை நாட்டிற்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் வருகை மூலம் நாடு 1.5 மில்லியன் அமெரிக்க டாலருக்கு அதிகமான அந்நிய செலவாணி வருவாயை ஈட்டியுள்ளது என்று சுற்றுலா பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்தார். நிவாரணங்களை விடுத்து உழைப்புக்கு மாறுங்கள். ஜனாதிபதியின் புதிய சமூக பாதுகாப்பு திட்டம். கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வழிவூட்டுகை அமைச்சுக்கு 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்தல் மற்றும் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் எடுத்துள்ள எச்சரிக்கை. நாட்டின் பல மாகாணங்களில் இன்று மழை பெய்யக்கூடும். பல மாவட்டங்களில் மணிக்கு 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது மின்னல் எச்சரிக்கை என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவிக்கிறது. மோதூர் 64 கட்டையின் வீடு மீது மோதி விபத்துக்குள்ளான தனியார் பஸ். திருகோணமலை மாவட்டத்தின் மோதூர் 64 கட்டை பகுதியில் இன்று 10 அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பஸ் வீதியை விட்டு விலகி வீடு ஒன்றின் மீன் மோதியது. விபத்து நேரத்தில் வீட்டில் எவரும் இல்லாததால் உயிரிழப்போ அல்லது பொதுமக்களுக்கு காயமோ ஏற்படவில்லை. பஸ் சாரதி லேசான காயங்களுடன் மோதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். உலக வரலாற்றில் முதன்முறையாக இலங்கையில் அபூர்வ சத்திர சிகிச்சை வெற்றி. கண்டை பேராதனை போதான வைத்தியசாலையில் இடுப்பு பகுதியில் இணைந்திருந்த இரட்டையர்களை வெற்றிகரமாக பிரித்த வரலாற்று சாதனை படைக்கப்பட்டுள்ளது. பேராதனை போதனா வைத்தியசாலை, சிறிமாவோ பண்டாரநாயக்க சிறுவர் வைத்தியசாலை மற்றும் பேராதனை பல்கலைக்கழக மருத்துவ பீடகத்தை சேர்ந்த வைத்தியர்கள் குழு ஒன்றை இந்த வரலாற்று சாதனை மிக்க சிகிச்சை வழங்கியுள்ளனர். ஒரு குழந்தைக்கு மட்டும் இருந்த 2 சிறுநீரகங்களில் ஒன்றை பிரித்தெடுத்து மற்றைய குழந்தைக்கு வெற்றிகரமாக மாற்றும் சத்திர சிகிச்சையை இதன் போது மேற்கொள்ளப்பட்டது. இத்துடன் மதிய நேர செய்திகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம். நன்றி.